இப்போ நாஞ்சில் விஜய் ஏரியா உனக்கு தெரியும்ல. அப்போ உன்னோட ஏரியா எது? உன் ஏரியா லிமிட்ல தானே நீ போயிருக்கணும். அதென்ன எடுத்த உடனே கமிஷனர் ஆஃபீஸு. நான் ஆக்சுவலி வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த மாரி பப்ளிசிட்டிக்காக ஏன்னா நான் அங்கேருந்து வெளில வந்த உடனே உங்களுக்கு கேமரா அனுப்பாங்க. இம்மீடியட்டா நீங்க லைம் லைட் ஆவணும். அப்படின்ற எண்ணங்கள் இருக்கிறவங்கள இங்க முன்னாடியே என்ன கேஸ் நாங்க கேட்டு உள்ள நான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன் வாட்டர் மெலன் விஷயத்துக்காக. சரி. அப்ப என்ன கேஸ்ன்னு கேட்டுட்டு அனுப்புறாங்க உள்ள. அங்கேயே ஸ்டாப் பண்ணணும், ஃபில்டர் பண்ணணுன்றேன். சும்மா வந்து இது இது இந்த கேஸு அப்படின்றதுக்கு அப்புறமா இவங்க போய் உள்ள பேசிட்டு வந்து இவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ குடுக்கறத, இல்ல பிரஸ் இவங்கள மீட் பண்றத முதல்ல ஸ்டாப் பண்ணணும். தேவையில்லாம வந்து நெறைய வேலை இருக்கு கவர்மெண்ட்டுக்கு. கண்டிப்பா. நெறைய வேலை இருக்கு நம்ம போலீஸுக்கு. அவங்க அதெல்லாம் விட்டு இந்த மாதிரி விஷயங்கள வந்து எடுக்க வேண்டாம். இப்ப அவளே சொல்லியிருக்கா வைஷுவே, அவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்க. அதனால அவங்க அத சொல்ல முடியுது. நான் எத சொல்றதுன்னு. இதுவே நமக்கு அசிங்கம் இல்லையா? நம்ம கம்யூனிட்டில இருக்கோமே, இதுவே நமக்கு அசிங்கம் இல்லையா? அப்போ எல்லாத்தையுமே நீ இனிமே சாப்பிடுறதும், கட்டி பிடிக்கிறதும், தூங்குறதும் இப்ப நீ என் வீட்டுக்கு வரேம்மா, நீ என் வீட்ல பாத்ரூம் போற. என் வீட்ல பார்த்தீங்களா, அவ வந்து இப்ப பாத்ரூம் போறா. இத நான் ரெக்கார்ட் பண்ணணுமா? வாட் இஸ் லைஃப்? ஒருத்தர வந்து நமக்கு பிடிக்கும்னு வையேன். ரொம்ப பிடிக்கும். நான் லவ் பண்றேன். ஆனா, சந்தர்ப்ப சூழ்நிலை அவருக்கு வந்து இன்னொரு இடத்துல கல்யாணம் ஆவுது. நீ லவ் பண்றவளா இருந்தா என்ன நினைக்கணும்னா, நீ எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா இருக்கணும்னு நல்லா நினைக்கணும். இருந்துட்டு போ அப்படின்னு விட்டுறணும். இல்லையா? நானே கல்யாணம் பண்ணி குடுத்துட்டு, நீ என்கிட்ட திருப்பி பேசலன்னா நான் கேஸ் போடுவேன் அப்படின்னா, உன்னோட லவ் உண்மையா?